மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஷானி அபிஷேகரவின் நியமனத்திற்கு பொதுஜன முன்னணி எதிர்ப்பு. செம்மணியில் சுமதியின் எலும்புக்கூட்டை கண்டதும் கதறி அழுத தாய், வெளியான தகவல். எலும்புக்கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோடும் நடவடிக்கை தேவையற்றது. இளைஞனை பலியெடுத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், வெளியான அதிர்ச்சி தகவல். அர்ஜுனாவுக்கு தெரிந்த ரகசியம், உயிரை காக்க அரசாங்கத்திடம் கோரும் வாய்ப்பு. அலுவலக ஊழியர் செய்த கொடூர சம்பவம், படுகொலை செய்யப்பட்ட இளைஞன். விமல் வீரவன்சவின் மனைவிக்கு எதிராக மீண்டும் நெருக்கடி, வெளியான தகவல். ராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்ட அப்பாவி பெண்கள், தலைமறைவான முக்கிய புள்ளிகள். மகினவின் மைத்துனருக்கு விளக்கமறியல் நீடிப்பு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். குற்ற விசாரணை திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவிக்கு ஷானி அபிஷேகர் நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். நாட்டின் நல்லாட்சி மற்றும் சட்டம் தொடர்பில் பேசி வந்த மக்கள் விடுதலை முன்னணி போன்றதொரு கட்சி தனது ஆட்சி காலத்தில் எவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் தனது எதிரிகளை அடக்குவதற்கு எந்தவொரு இழிவான செயலையை மேற்கொள்ள கட்சியின் ஆட்சியாளர்கள் ஆயத்தமாக இருப்பதனையே வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்திலும் அரசியல் மேடைகளிலும் உரையாற்றிய ஷானி அபிஷேகரவை குற்ற விசாரணை பிரிவின் பிரதானியாக நியமிப்பது ஒரு பிழையான தீர்மானம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நாட்டை மிக மோசமான நிலைமைக்கு இட்டுச் செல்லும் என சாகர காரியவாசம் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரங்கள் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரியாலை முள்ளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு விடயம் அந்த கால பகுதியில் பெரிதாக பேசப்பட்டது. குறித்த பகுதியில் இருந்து சுமதி என்ற பெண் தனது கணவனுடன் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது கணவனை ராணுவத்தினர் அழைத்துச் சென்றுள்ளனர். அவருடன் சேர்ந்து சுமதியும் சென்ற நிலையில் அவரை தகாத முறைக்குட்படுத்தி ஆடைகளை களைந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சுமதி என்ற பெண்ணின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட போது அவரின் உடல்களின் சில பகுதிகள் காலில் அணிந்திருந்த மெட்டி எடுக்கப்பட்ட போது சுமதியின் தாய் உருக்கத்தோடு கதறி அழுதுள்ளார். உயிரிழந்த மக்களின் எலும்புக்கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தற்போது தேவையற்ற விடயமாகும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மாறாக எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு மக்களின் இதயங்களை குணப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் இடம்பெறும் அகழ்வு பணிகளின் போது பாடசாலை மாணவரின் நீல நிற பையொன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வினவப்பட்ட போதே அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். குறித்த அகழ்வு பணிகள் நிறைவடையும் வரையில் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியாது. தொடர்ந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது சில சந்தர்ப்பங்களில் ராணுவத்தினரின் ஆடை அல்லது அதிலிருந்த இலக்க தகடு ஏதாவது மீட்கப்படலாம். இதன்போது விசாரணைகள் வேறு பக்கம் திரும்பும். இந்த நிலையில் இன்னும் 15 நாட்களுக்கு அங்கு கண்காணிப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளது. எனவே அந்த 15 நாட்களுக்கு பின்னர் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியும் என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த இடம் யுத்தம் இடம்பெற்ற பிரதேசமாகும். அங்கு சகல பக்கங்களிலிருந்தும் துப்பாக்கி பிரயோகங்கள் நடாத்தப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் யாருடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் என்பது மட்டுமே தற்போது தெரியாமல் உள்ளது. எனவே உயிரிழந்த மக்களின் எலும்புக்கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தற்போது தேவையற்ற விடயமாகும். மாறாக எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு மக்களின் இதயங்களை குணப்படுத்த வேண்டும். இருப்பினும் இதயங்களை குணப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக மீண்டும் வெறுப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதனூடாக இலங்கைக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை. சர்வதேச சக்திகளுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் இலங்கையின் இனங்களுக்கும் இடையே வெறுப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையுள்ளது. அவர்களின் தனிப்பட்ட அரசியலுக்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். ககவத்த யாயின பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ககவத்த யாயின பகுதிக்கு நேற்றிரவு 9 மணியளவில் சென்ற இனம் தெரியாத நால்வர் இளைஞர்கள் இருவரை ஜீப் வாகனத்தில் கொஸ்கொலோ பிரதேசத்திற்கு கடத்திச் சென்று அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 27 வயதுடைய இளைஞர் ஒருவன் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து காயமடைந்த இளைஞன் ககவத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூட்டினை நடாத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய 323 கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன, எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இதனை வெளியிட வேண்டுமென்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும். அது எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை முழுமையாக கூற முடியும். ஆனால் என்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கி நாளை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே அதனை நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன். இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு சென்றே அதை வெளியிட வேண்டும். இந்த 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன். முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் மரணத்திற்கு ஒருபோதும் பயப்படவில்லை. இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது. இப்போது அவர்கள் உண்மை வெளிவருவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பழுத்துறையில் மொரண்துடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கோணத்துவ கவடியாக்குடி பிரதேசத்தில் சக ஊழியர்களால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரண்துடுவ போலீசாரார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் புத்தளம் நுணுவில பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் ஆவார். அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியருக்கும் இளைஞனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட இளைஞனின் சடலம் மொரந்துடுவ கோணதுவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரந்துடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு எதிரான வழக்கின் சாட்சியங்களை நவம்பர் 11 விசாரிப்பதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதவான் ஹர்ஷன கேகுனுவல் இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். போலிப்பிறப்பு சான்றிதழை காட்டி ராஜதந்திர கடவுச்சீட்டை சட்டவிரோத முறையில் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் சசி வீரவன்ச மீது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதியான சசி வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அரசு தரப்பில் சார்பில் முன்னிலையாகியிருந்த மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சிறப்பு நாடாளுமன்ற குழுவின் சாட்சிய பரிசோதனையில் ஈடுபட்டு வருவதால் அரசு தரப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைய வழக்கை ஒத்திவைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சமிந்த என்ற நபர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத் துறை இந்த வழக்கை தாக்கல் செய்து சசி வீரவன்சவை பிரதிவாதியாக பெயரிட்டுள்ளது. முன்னதாக இந்த குற்றச்சாட்டிற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சசி வீரவன்ச கடந்த மே மாதம் 31 2022 அன்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிக்கான போர் என்ற சாயலில் பல தமிழ் பெண்கள் கொடூரமாக ராணுவத்தினரால் வேட்டையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு அந்த கொடூரத்தை மறைக்க மண்ணிக்குள் கொன்று புதைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடுமைகள் ஒரே இன அழிப்பின் கருப்பொருளாக விளங்கினாலும் அவர்களுக்குரிய நீதி இன்று வரை வழங்கப்படாமலே மறுக்கப்பட்டு மற்றும் மறைக்கப்பட்டு வருகின்றது. செம்மணி வழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் பெண்களின் கண்ணீர் சாட்சியங்களின் பெரும் தொகுப்பாகும். 1996 முதல் 1998 வரை இடம்பெற்ற இந்த கொடூரங்களில் ராணுவத்தின் வெட்கி தலைகுனியும் செயலும் அரசியலமைப்பின் கூட்டு மறைப்பும் இணைந்து இன்னும் நீதி கிடைக்காத தன்மையுடன் தொடர்கின்றது. குறித்த கொடுமைகளை நிகழ்த்தியவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டிய அரசே காலம் காலமாய் அதே ராணுவத்தினரை காப்பாற்றும் கடமையை ஏற்று வருகின்றது. கண்காணிப்பு சாவடியில் நிறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்று புதைக்கும் இந்த ராணுவத்திற்கு எதிராக சாட்சியங்கள் பேசினாலும் சட்டம் முடங்கி மௌனமாய் தொடர்கின்றது.
அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் சிலர் தண்டனைகளை கோபுரங்களின் பின்னால் ஒளிந்திருக்க, சிலர் அரசியல் களத்திலும் பாதுகாப்பு பிரிவுகளிலும் இன்னும் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்துள்ளனர். ராணுவம் செய்த கொடூரங்களை பற்றி பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இன்னும் சாட்சியங்களை தங்களது கண்ணீரோடு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அதிகார அமைப்பு இன்று வரை அவற்றை வெளிக்கொணர மறப்பதுடன் மனித உரிமை அமைப்புகள் எத்தனை தடவை சத்தம் எழுப்பினாலும் நீதிக்கான அந்த கதவு திறக்க மறுக்கப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்கவை ஜூலை 15 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதிவான் தனுஜா லக்மாலி ஜயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் அன்றைய தினத்திற்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். நிசாந்த விக்ரமசிங்க விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனவரி 22, 2014 அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்கவிற்கு இயக்க திட்டமிட்டிருந்த ஜூஎல் 319 விமானத்தின் இலக்கை மாற்றியதன் மூலம் அரசாங்கத்திற்கு $4,512 அமெரிக்க நிதி இழப்பு ஏற்படுத்தியிருந்தார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் ஜனவரி 26, 2014 அன்று மாலைத்தீவிலிருந்து வந்த ஜூவல் 563 விமானத்தில் பிரான்சுக்கு செல்லவிருந்த 75 பயணிகளை இறக்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு $19,160 அமெரிக்க இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.